பெரிய கருப்பன்னு ஒருத்தர் போட்டிருக்காரு. ரொம்ப எக்ஸலண்ட்டான லெசன் போட்டிருக்காருங்க. இதை எல்லாருமே பொறுமையாக பாருங்கள், டைம் ஆகிடுச்சுன்னு நினைக்காதீங்க. ஃபஸ்ட்டு வந்து அவர் என்ன போட்டிருக்காரு, ப்ரோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ, யூ ஆர் டூயிங் கிரேட் ஜாப் அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப நன்றி சார். ரீசென்ட்லி ஐ சீன் யுவர் சேனல், ரியலி இட்ஸ் அமேசிங் மீ அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப நன்றி. அண்ட் ஹியர் ஐ ஷேர்டு மை லெசன்ஸ் லேர்ன்டு ஃப்ரம் HULன்னு போட்டிருக்காரு. அவர் லேர்ன் பண்ண லெசனை வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. ப்ரோ டுடே ஐ புக்டு 75,000 லாஸ் ஆன் ஹிந்துஸ்தான். I bought at 1760 on Monday market closing time and sold at 1635. Okay, 1635 today போட்டிருக்காரு. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1627. அவர் புக் பண்ணதுக்கு அப்புறமும் மார்க்கெட் வந்து இறங்கிக்கிட்டே தான் வந்திருக்கு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் இறங்கிக்கிட்டே தான் வந்திருக்கு. ஐ வில் டெல் ஒய் ஐ கெப்ட் ஹிந்துஸ்தான் ஸ்டாக் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காரு. இந்த ரீசன் வந்து ரொம்ப எக்ஸலண்ட்டான ரீசனுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லாரையும் பர்ஃபெக்டாக தவறான பாதையில் எப்படி கூட்டிகிட்டு போகுதுன்றதை வந்து இவர் ரொம்ப எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு. நீங்கள் அப்படியே படித்து பாருங்கள். நான் உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் நம்பர் 1 வந்து நம்ம எப்படி தப்பு பண்ணுறோன்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் தப்பும் நடக்கும். எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பு கரெக்டாக போகிறோமோ அதே மாதிரி தவறுகளும் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பு தான் நடக்கும். அது எப்படி இவரை டைவர்ட் பண்ணியிருக்கு பாருங்களேன். வென் எவர் ஐ சோல்டு தட் ஸ்டாக் ப்ரைஸ் வில் இன்க்ரீஸ். ஐ நோ இட்ஸ் அ காமன் சைக்காலஜி. கரெக்டு. இவர் எப்போல்லாம் விற்கிறாரோ அப்போல்லாம் ஸ்டாக் ஏறுது. ஓகே, பட் இட்ஸ் ஹேப்பன் டு மீ ஆன் ஈச் அண்ட் எவ்ரி டைம். ஐ டோன்ட் பாதர் அபவுட் இட் ஆஸ் லாங் அஸ் ஐ எம் ஹாப்பி இஃப் ஐ எம் நாட் லூசிங் சைட். ஸோ ஐ டிடன்ட் மைண்ட் தட். அதாவது அவர் ஆல் ஓவராக ப்ராஃபிட் எடுத்திருக்காரு. இருந்தாலும் வந்து மோஸ்ட்லி என்ன நடக்குதுன்னா, அவர் எப்போல்லாம் விற்கிறாரோ அப்போ ஸ்டாக் மேலே ஏறுது, எப்போ வாங்குறாரோ அப்போ ஸ்டாக் இறங்குது அப்படின்றத அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. ஓகே, இது வந்து எல்லாருக்குமே நடக்கும். ஏன்னா நம்ம லாஸ் பார்க்கும்போது என்னடா நம்ம விற்றதுக்கப்புறம் தான்டா அது ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனதுக்கப்புறம் திருப்பி ஏறுது அப்படின்னு நினைப்போம். இப்போ ரெண்டாவது பாயிண்ட் பாருங்கள். லாஸ்ட் வீக் ஐ பாட் இன்ஃபோசிஸ் பிஃபோர் த ரிசல்ட். 1316 ரூபாய்க்கு வாங்கியிருக்காரு. 1313 ரூபா, 3 ரூபா லாஸில் விற்றுட்டார். ஓகே, 3000 ரூபா லாஸு. ஏன் அப்படின்னா மார்க்கெட்டோட வெலட்டிலிட்டியில் அவரோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. ஓகேங்களா, அவரோட ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிருக்கு. அதாவது அவர் பண்ண பிளான், அவரோட மணி மேனேஜ்மெண்ட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. ஆனால் என்ன நடந்திருக்குன்னா, அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டாக் மேலே ஏறிடுச்சு. இன்ஃபோசிஸ் மேலே ஏறினோடனே இவர் என்ன நினச்சிட்டாரு பாருங்கள், நம்ம விற்று நம்ம ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆனோடனே மார்க்கெட் இப்படி ஏறுது அப்படின்னு நினச்சோடனே ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன நினைக்க தோணும், ஸ்டாப் லாஸ் தப்பு, ஸ்டாப் லாஸ் இனிமேல் போடக்கூடாது அப்படின்ற ஒரு மென்டாலிட்டிக்கு முதல்ல மார்க்கெட் உங்களை மாற்றிடுது. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, நீங்கள் எப்போ ஸ்டாப் லாஸ் போடாமல் இருக்கீங்களோ அப்போ அடிமட்டத்துக்கு இறக்கி கொண்டு வந்து பெரிய லாஸாக கொடுத்துரும். அதுதான் இப்போ இவருக்கு நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், 3000 ரூபா லாஸோடு அவர் வெளியே வந்துட்டார். ஓகே, ஆன் மண்டே தி ஸ்டாக்ஸ் ஹிட்ஸ் அப் டு 1380. ஆனால் அவர் ஹோல்டு பண்ணியிருந்தாருன்னா கிட்டத்தட்ட 1,00,000 ரூபா கிட்ட ஒரு லாபம் சம்பாரிச்சிருக்கலாம். இது வந்து திஸ் இஸ் ஸ்ட்ராங்லி ரிஜிஸ்டர்ட் இன் மை மைண்ட் அப்படின்னு போட்டிருக்காரு. ரொம்ப தெளிவாக போட்டிருக்காருங்க. இந்த ஒரு கமெண்ட்டே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டை ஈஸியாக புரிஞ்சிக்க வச்சிரும். பாயிண்ட் நம்பர் 3, இஃப் யூ see the past charts of Hindustan and Infosys, you can see lots of similarities. Both are behave same up and down on before results excellently. இது வந்து இந்துஸ்தான்லேயும் வரும், இன்ஃபோசிஸும் பிஃபோர் ரிசல்ட் வந்து ரெண்டுமே ஒரே மாதிரி தான் ஆக்ட் பண்ணிச்சு. அதையும் பர்ஃபெக்டாக ரிசர்ச் பண்ணியிருக்காரு. ஸோ என்ன பண்ணியிருக்காரு, இந்துஸ்தான் லீவர் லிமிடெட் வந்து நெகட்டிவாக போகும்போது, ஸோ ஐ பிலீவ்டு இந்துஸ்தான் ஆல்சோ வில் பி ட்ரேடு லைக் இன்ஃபோசிஸ் ஆஃப்டர் ரிசல்ட். எப்படி இன்ஃபோசிஸ் இறங்கிட்டு ஏறிச்சோ அதே மாதிரி இந்துஸ்தானும் வந்து இறங்கிட்டு கண்டிப்பாக ஏறிடும்னு அவராக ஒரு கான்ஃபிடென்ட் ஏற்படுத்திக்கிட்டாரு. திஸ் இஸ் மை பிக்கஸ்ட் ஃபூலிஷ் லைக் அ லிட்டில் பாய் அப்படின்னு போட்டிருக்காரு பாருங்கள். கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். அவர் பண்ண மிஸ்டேக்கை கம்ப்ளீட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டார். இப்போ இதுக்கப்புறம் அவர் என்ன பண்ணணும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸும் என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டில் சக்ஸஸ்ஃபுல்லாக வர வைக்கும். அதை வந்து இந்த கமெண்ட்டோட லாஸ்ட்டில் நான் சொல்கிறேன் உங்களை. ஃபூலிஷ் லைக் அ லிட்டில் பாய். அடுத்து பாயிண்ட் நம்பர் 4 வந்து, எஸ்டர்டே ஐ செக்டு வித் மை brokerage ஹவுஸ். ஓகே, தே இன்ஃபார்ம்டு மீ ஸ்பெக்குலேட்டர்ஸ் ஆர் இன்வால்வ்டு. யாரோ ஒருத்தங்க இன்வால்வ் ஆகியிருக்காங்க. 20% ஆஃப் த வேல்யூ மட்டும்தான் செட்டில் ஆகிருக்கு சோல்டு குவான்டிட்டியில், மற்றதெல்லாம் வந்து அப்படியே நிற்கிது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக மேலே ஏறும்னு சொல்லி brokerage ஹவுஸில் சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் இன்னும் ஹோல்டு பண்ணியிருக்காரு, ஸ்டாப் லாஸே போடலை. புரிஞ்சுக்கோங்க, ஓகேவா. அப்புறம் என்ன இருக்குது, இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இறங்கிருச்சு, 75,000 ரூபா லாஸ் வந்துருச்சு. என்ன பண்ணுறதுன்னு தெரில, விற்றுட்டார். ஓகே, இப்போ என்ன காரணம்னா, அவர் இன்ஃபோசிஸ்க்கு 3000 ரூபா ஸ்டாப் லாஸ் போச்சுன்னு நினச்சிக்கிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் போடாமல் இருந்தனால 75,000 ரூபா வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்காரு. அதே ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டடில் அவர் வந்து இன்ஃபோசிஸ்க்கு போட்ட மாதிரியே இதுலேயும் ஒரு 3000
இல்லை 4000 இல்லை ஒரு 5000 ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாருன்னா அந்த 5000 ஸ்டாப் லாஸோடு அவர் வெளியே போயிருப்பார். 75,000 ரூபா அவருக்கு லாஸே ஆயிருக்காது. இதுதாங்க ஸ்ட்ராட்டஜி. இதுதான் வந்து பர்ஃபெக்ட் பிளான். இதுதான் மணி மேனேஜ்மெண்ட். அவர் இன்ஃபோசிஸில் பர்ஃபெக்டான மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணிட்டாரு. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிட்டடில் மணி மேனேஜ்மெண்ட்டை ஃபாலோ பண்ணலை. கான்ஃபிடென்ட், ஓவர் கான்ஃபிடென்ட்டை அந்த இடத்துல ப்ளே பண்ணிடுச்சு. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும், மார்க்கெட்டு சில நேரங்களில் நமக்கு தப்பாக இருக்கிற மாதிரி இருந்தாலும் நம்மளுடைய பிளானை என்றைக்குமே பிரேக் பண்ணவே கூடாது. அதுதாங்க முக்கியமான விஷயம். நம்மளுடைய பிளானை என்றைக்குமே பிரேக் பண்ணக்கூடாது. நான் வந்து 10,000 ரூபா ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறேன், 1000 ரூபா ஸ்டாப் லாஸ்னால் 1000 ரூபா ஸ்டாப் லாஸோடு வெளியே வந்துடணும். நிறைய பேர் போடுறாங்க, சார் நான் வந்து 20,000 ப்ராஃபிட் எடுத்துட்டேன் சார், என்னுடைய பேட் லக் சார், அந்த ஸ்டாக்கு 1,00,000 ரூபா வரைக்கும் மேலே போச்சு சார், நான் கொஞ்சம் பொறுமையாக இருந்தேன்னா எனக்கு 1,00,000 ரூபா லாபம் கிடச்சிருக்கும் சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அது அந்த மாதிரி ஒரு மென்டாலிட்டி மட்டும்தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் வரவே கூடாது. ஓகே, நீங்கள் 20,000 ரூபா லாஸை புக் பண்ணாமல் இன்னும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, சப்போஸ் அந்த ஸ்டாக்கு வேகமாக இறங்கி மைனஸில் போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? அப்போ என்ன பண்ணணும்னா, மார்க்கெட்டை எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு நீங்கள் பாட்டுக்கு பின்னாடி போகணும். ட்ரையலிங் ஸ்டாப் லாஸ் எப்போ ஹிட் ஆகிடுச்சோ நம்மளுடைய பிளான் கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு எக்ஸிட் ஆகி வணக்கம் போதும் சாமி அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடணும். அதுக்கு மேலே நீங்கள் வந்து அதை யோசிக்கக்கூடாது. ஐயோ வச்சுருந்தோம்னா 1,00,000 ரூபா லாபம் வந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கக்கூடாது. அதே மாதிரி ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிட்டு திருப்பி மார்க்கெட் யூட்டர்ன் போட்டு மேலே போகுதுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஃப்ரெஷ் அனலைசிஸ் பண்ணணும். அந்த ஸ்டாக்கை உங்களுக்கு மனசுக்கு கவலையாக இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக அனலைஸ் பண்ணணும். சரி, இந்த ஸ்டாக் மேலே ஏறிடுச்சா, மேலே ஏறுறதுக்கான இண்டிகேஷன்லாம் திருப்பி வந்திருக்கான்னு பார்க்கணும். இல்லை அது வெலட்டிலிட்டி ஸ்டாக்காக இருக்குது, மேலே கீழே மாறி மாறி வருதுன்னா ஸ்டாப் லாஸை ஹிட் ஆனது ரொம்ப நல்லது, நம்ம பாதுகாப்போடு இருக்கோம் அப்படின்னு அப்படியே வெளியே வந்துட்டு வேறு ஒரு ஸ்டாக்கை எடுத்துகிட்டு நம்ம அனலைஸ் பண்ணி பொறுமையாக ட்ரேட் பண்ணணும். இல்லை ஒரு 3 நாள் பிரேக் எடுத்துகிட்டு திருப்பியும் பொறுமையாக ட்ரேட் பண்ணணும். இந்த நிதானமும் பொறுமையும் சரியான பக்குவப்பட்ட நிலைமைக்கு வந்தவங்க தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் பொறுமையாக நிதானமாக ட்ரேட் பண்ணுறாங்க. எப்பப்பெல்லாம் 25,000 ப்ராஃபிட் வந்துருச்சுன்னு சொல்லி தையத்தக்கான்னு குதிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பின்னாடியே ஒரு லாஸ் வரும். எப்பப்பெல்லாம் வந்து சார் எனக்கு பெரிய லாஸ் ஆகிடுச்சு சார், இனிமேல் எனக்கு தலைவலி சார், இந்த ஸ்டாக் மார்க்கெட்டே வேணாம் சார் அப்படின்ற ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தாலும் உங்களுக்கு ஸ்டாக் மார்க்கெட் போச்சு. அதுக்குள்ளே நீங்கள் திருப்பி எத்தனை வருஷம் ஆனாலும் என்ட்ரி ஆக முடியாது. ஸோ அதை பக்குவமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் 500 ரூபா 1000 ரூபா அப்படியா போட்டு நீங்கள் பேப்பர் ட்ரேட் பண்ணி சின்ன ட்ரேட் பண்ணி பொறுமையாக ஸ்லோவாக இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா தான் சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியும். அதே மாதிரி உங்கள்கிட்ட வந்து ஒரு 5,00,000 ரூபா இருக்குன்னா மொத்த பணத்தையும் கொண்டு வந்து ட்ரேடிங்கில் போடவே கூடாது. பிரித்து தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். கோல்டு, லேண்டு, சில்வர், அப்புறம் வந்து ட்ரேடிங்கில் வந்து ஒரு 25,000 இன்ட்ராடே ட்ரேடிங்கோ இல்லை ஸ்விங் ட்ரேடிங்கோ வச்சுக்கோங்க. மீதி ஒரு 50,000 வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் தான் போடணும். நல்ல கம்பெனியாக பார்த்து ஒரு 4 கம்பெனி எடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் போட்டுட்டு கவலையே படக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி ஒரு நிதானத்தன்மை இருந்தால் தான் நல்லா வர முடியும். எவ்வளோ எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு பாருங்கள். அவர் மென்டலி எந்த இடத்துல டேர்ன் ஆனார் அப்படின்றத பர்ஃபெக்டாக ஐடென்டிஃபை பண்ணியிருக்காரு பாருங்கள். திஸ் இஸ் ஸ்ட்ராங்லி ரிஜிஸ்டர்ட் இன் மை மைண்டுன்னு போட்டிருக்காரு பார்த்தீங்களா. இது எக்ஸலண்ட்டாக எனக்கு நடந்திருக்குங்க. இது எனக்கு மட்டும் இல்லை, நிறைய பேருக்கு இது நடந்திருக்கு. நிறைய பேர் இதைத்தான் சொல்லுவாங்க, சார் நான் ஸ்டாப் லாஸ் போட்டேன்னா எனக்கு எப்பயுமே ஸ்டாப் லாஸ் தான் சார் ஹிட் ஆகும் அப்படின்வாங்க. கொஞ்சம் நீங்கள் உங்களுடைய பிளான் பர்ஃபெக்டாக இருக்குது, மணி மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் பர்ஃபெக்டாக இருக்கீங்க, என்ட்ரி எக்ஸிட் பாயிண்ட்டை மட்டும் தான் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணணும். ஸ்டாப் லாஸ் தப்பே கிடையாது. உடனே எல்லோரும் ஸ்டாப் லாஸ் தான் சார் நான் தப்பாக ஸ்டாப் லாஸ் போட்டனால தான் சார் எனக்கு ஹிட் ஆகிடுது, உங்களால் தான் சார் ஸ்டாப் லாஸ் போட்டேன்ருவாங்க. அதனால் ஸ்டாப் லாஸ்ன்றது ரொம்ப முக்கியம். உங்கள் பிரச்சனை என்ட்ரி எக்ஸிட்டில் தான் தப்பு. நீங்கள் பிளானை ஃபாலோ பண்ணுறதுல வந்து நீங்கள் எக்ஸலண்ட்டாக இருக்கீங்கன்னு அர்த்தம். ஓகே, அதில் மட்டும் கவனமாக இருங்க. அடுத்தது அவர் கன்க்ளூஷன் போட்டிருக்காரு, ஐ டிடன்ட் புட் த ஸ்டாப் லாஸ் ஆன் திஸ் ட்ரேட் பிகாஸ் மை ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆன் இன்ஃபோசிஸ் அண்ட் ஐ புக்டு லாஸ். பிகாஸ் ஆஃப் தட் இன்டென்ஷனலி ஐ டிடன்ட் புட் த ஸ்டாப் லாஸ். ஸோ ஐ எம் டிசர்வ் ஃபார் திஸ் ஹியூஜ் லாஸ். இது தாங்க ஸ்டாப் லாஸ். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? பெரிய லாஸ் வராமல் உங்களை சின்ன லாஸோடு உங்களை காப்பாற்றுறதுக்கு தான் ஸ்டாப் லாஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகே, அடுத்தது ஆன் எவ்ரி டைம் ஐ ஃபாலோடு ஒன்லி ஒன் ஸ்டாக் அட் அ டைம் அண்ட் மேக் த டீப் அனாலிசிஸ். திஸ் டைம் ஐ ஃபாலோடு ஹிந்துஸ்தான், அசோக் லைலாண்ட் அண்ட் ஃபெடரல் பேங்க். ஸோ ஐ மிஸ்டு மை கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஐ டிடன்ட் ஃபுல்லி அனலைஸ்டு ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். அவர் வந்து எப்பயுமே ஒரு ஸ்டாக்கை மட்டும்தான் பர்ஃபெக்டாக டீப் அனலைசிஸ் பண்ணுவார். இந்த தடவை என்ன பண்ணிட்டாரு, ஹிந்துஸ்தான் யூனிலிவரு, அசோக் லைலாண்டு, ஃபெடரல் பேங்க்கு,
இத்தனை ஸ்டாக்ஸை வந்து அட் அ டைமில் கான்சன்ட்ரேட் பண்ணியிருக்காரு. அதனால் வந்து அவர் கன்ஃபியூஷன் ஆகிட்டார். இதுவும் கண்டிப்பாக நடக்குங்க. என்ன நடக்கும்னா, நம்ம ஒரு ஸ்டாக்கில் ஃபோக்கஸ் பண்ணியிருப்போம், அந்த ஸ்டாக் மூமெண்ட்டே இருக்காது. திடீர்னு நியூஸில் ஒரு ஸ்டாக் வரும், இந்த ஸ்டாக் பயங்கரமாக ஏறுது, எல்லோரும் பல மடங்கு லாபம் சம்பாரிச்சிட்டு வராங்க, காலையில் 2%, இப்போ 3%, மத்தியானம் 6%, இன்னும் மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே 10% ஏறிடுன்னுவாங்க. நம்ம ரிசர்ச் பண்ணியிருந்த ஸ்டாக்கை அப்படியே விட்டுட்டு இந்த ஸ்டாக்குக்கு வந்துடுவோம். இந்த ஸ்டாக் வரத்துக்குள்ளே பார்த்தா அந்த ஸ்டாக்கு மேலே ஹிட் ஆகிடுச்சிட்டு யூட்டர்ன் போட்டு ரிட்டர்ன் வந்துடும். நமக்கு ஒன்றுமே புரியாது. அதுக்குள்ளே பார்த்தா அடுத்த நாளைக்கு இன்னொரு ஸ்டாக் வந்துடும். அப்படியே கன்ஃபியூஷன் ஆகிடுவோம். அதனால தான் நான் என்ன சொல்லுவேன், 3 நாளைக்கு முன்னாடியே நீங்கள் எந்த ஸ்டாக்காக இருந்தாலும் அட்லீஸ்ட் 1 டே பிஃபோர் இந்த ஸ்டாக்கை நம்ம வாங்கலாமா வேணாமா, இந்த ஸ்டாக்கோட ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது, இந்த ஸ்டாக்கோட கேண்டில் ஸ்டிக்ஸ் மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துடணும். நேராக குச்சா நின்றுட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ஹை வாலட்டிலிட்டி இருக்கிற ஸ்டாக்கு கிட்ட போகவே போகாதீங்க. ஓகே, அதனால தான் நான் ஹிஸ்ட்ரியை பாருங்கன்னு சொல்கிறது. ஒவ்வொரு ஸ்டாக்குக்கும் ஒரு கேரக்டர் இருக்கும். அதை பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். சில ஸ்டாக்கில் ஸ்டாப் லாஸே ஹிட் பண்ண முடியாது. நான் போட்டிருக்கேன் சில ஸ்டாக்லாம் ஸ்டாப் லாஸே ஹிட் ஆகாது, அதையும் தாண்டி லாஸ் போய்கிட்டே இருக்கும். என்னன்னு கேட்டால், ஆமாம் சார், ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆனால் தானே அந்த இடத்துல வாங்குறதுக்கு ஆள் இருந்தால் தானே நீங்கள் விற்ற ஆர்டர் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் ஒன்றுமே பண்ண முடியும். அப்போ அந்த ஸ்டாக்கை எடுத்து பார்த்தா மேலே ஒரு குச்சி நிற்கும், கீழே ஒரு குச்சி நிற்கும். என்னடா இப்படி ஒரு கேண்டில் ஸ்டிக்ஸில் போய் மாட்டிட்டோமே அப்படின்னு நினைப்போம். ஸோ அதனால் முன்னாடியே பார்த்துட்டு அந்த ஸ்டாக்கை பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணிவிட்டு பொறுமையாக ட்ரேட் பண்ணுங்கள். 1000 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் நம்மளுக்கு லெவலுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். நிறைய பேரோட எண்ணம் என்ன தெரியுங்களா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும் 10,000 ரூபா பண்ணுவாங்களாம், ஆனால் மாதம் வந்து 1 லட்ச ரூபா ரிட்டர்ன்ஸ் வரணும். இது தாங்க எல்லாருடைய எண்ணமும். 10,000 ரூபாய்க்கு 1 லட்ச ரூபா எக்ஸ்பெக்ட் பண்ணால் கொஞ்சம் வந்து நம்ம திங்க் பண்ணணுங்க. அவ்வளோலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணவே கூடாது. ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பெக்டேஷன் இருக்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் 10,000 ரூபாயை இன்வெஸ்ட் பண்ணிடுவாங்க, டெய்லி 2000 எனக்கு ப்ராஃபிட் வரணும் அப்படின்னா எப்படி? அது ஒரு மாதத்துக்கு 60,000 ரூபா ப்ராஃபிட் 10,000 ரூபா போட்டு எடுக்கணும்னா அது வந்து ஒரு தடவை கொடுக்கலாம். ஒரு இன்ஃபோசிஸ் ட்ரேடில், ஒரு டிசிஎஸ் ட்ரேடில் நான் 10,000 போட்ட 4 மடங்கு வந்துருச்சுன்னா ஏதோ ஒரு தடவை வரும். எப்பயுமே அதே எக்ஸ்பெக்டேஷனோட ட்ரேட் பண்ண வேண்டியது. 10,000 ரூபாய்க்கு மொத்தமாக ரிஸ்க் எடுக்க வேண்டியது, அப்புறம் என்னோடய பணம் மொத்தமாக போயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு வருத்தப்பட வேண்டியது. இதில் அர்த்தமே கிடையாதுங்க. தயவுசெய்து அந்த பேராசை அப்படின்ற ஒரு விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. ஒரு ரியாலிட்டி எடுத்துக்கோங்க. எக்ஸ்பெக்டேஷனோட ஒரு ரியாலிட்டி. 10,000 ரூபானா ஒரு 300 ரூபா, 500 ரூபா மேக்ஸிமம் ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ட்ரேட் பண்ணி ஒரு 500 ரூபா ப்ராஃபிட் எடுக்கலாம். அதை விட்டுட்டு 10,000 ரூபா நான் இன்வெஸ்ட் பண்ணுறேன், ஆப்ஷன்ஸில் போட்டிருக்கேன், எப்படியும் ஒரு டபுள் ஆகிடும் இந்த மாதம் அப்படின்லாம் வந்து ட்ரேடில் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. அந்த ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் தான் ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேரை படுகுழியில் தள்ளினது. ஓகே, நீங்கள் நம்ம கமெண்ட்ஸ் போடுறவங்க நிறைய பேரை பாருங்கள், நிதானமாக கமெண்ட்ஸ் போடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களோட வேர்டிங்ஸை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். ரொம்ப நிதானமாக போடுவாங்க. ப்ராஃபிட் எடுத்தாலும் அப்படியே கூலாக போடுவாங்க, லாஸ் எடுத்தாலும் அப்படியே கூலாக போடுவாங்க. கண்டுபிடிச்சிடலாம் அவங்க வந்து ரொம்ப தெளிவாக ட்ரேட் பண்ணுறாங்கன்னு. சில பேர் ப்ராஃபிட் எடுத்தால், சார் எக்ஸலன்ட் சார், ஐ எம் வின் சார், ஐ எம் சக்ஸஸ்ஃபுல் சார், யா சார், அப்படியே அவங்க கமெண்ட்டை படிக்கும்போது நமக்கே க்ரீடிங் வந்துடும். அந்த அளவுக்கு போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி கமெண்ட்டுக்கெலாம் நான் உடனே ரிப்ளை போடுவேன், சார் 3 days கேப் எடுத்துக்கோங்க அப்படின்னு. ஏன்னா அவங்க கமெண்ட் போட்டிருக்க விதத்தை பார்த்தே நான் கண்டுபிடிச்சிடுவேன் அவங்க வந்து கொஞ்சம் அந்த எக்ஸைட்மெண்ட்டில் இருக்காங்க அப்படின்றத புரிஞ்சிக்க முடியும். ஹியூமன் பீயிங் தான், இல்லைன்னு சொல்லலை. அந்த ஹியூமன் பீயிங்காக இருந்தாலும் அதையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், இந்த நேரத்தில் நான் எந்த டிசிஷன் எடுக்கலப்பா அப்படின்னு புரிஞ்சுக்கணும். ரொம்ப கோவமாக இருக்கும்போது நம்ம சொல்கிறோம்ல, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன், என்கிட்ட பேசாதப்பா அப்படின்னு சொல்கிறோம்ல, அதே ஸ்டாக் மார்க்கெட்டையும் சொல்லிடுங்க, நான் ரொம்ப டென்ஷனாக இருக்கேன்ப்பா, நான் இன்றைக்கி ட்ரேட் பண்ண மாட்டேன்ப்பா அப்படின்னு வெளியே வந்துடுங்க. இல்லை ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு இருக்கேன், நிறைய ப்ராஃபிட் சம்பாரிச்சிட்டேன், நான் ட்ரேடிங் ஒரு 3 நாள் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்துடுங்க. ஓகே, அடுத்து வந்து 3வது பாயிண்ட் அவர் போட்டிருக்காரு. மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கொஞ்சம் தலக்கணம் வந்துருச்சு, அதை குறைக்க வேணும். கண்டிப்பாக இது எல்லாருக்குமே வந்து நடக்கிற ஒரு எக்ஸலண்ட்டான விஷயம். நான் சிரிச்சிட்டேன் ஆக்சுவலாக இந்த கமெண்ட் படிக்கும்போது. ஏன்னா இது வந்து எனக்கும் வந்திருக்கு. ஒரு அப்போலோ டயரில் வந்து நான் தொடர்ச்சியாக ஒரு 40 நாள் டெய்லி 2000 ப்ராஃபிட் எடுத்துட்டேன். எடுத்தோடனே எனக்கு என்னென்னா, நான் தான் ட்ரேடிங் தான் நான் அப்படின்ற ஒரு இன்டென்ஷனுக்கு வந்துட்டு இவர் என்ன பண்ணாரோ அதை அப்படியே பண்ணங்க. நான் ஸ்டாப் லாஸ் போடலைன்னொடனே ஒரு 25 நாள் எடுத்த ப்ராஃபிட்டை ஒரே நாள் அப்படியே வைப் அவுட் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுச்சு. ஒன்றுமே பண்ண முடியல. அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன், சே நம்ம எவ்வளோ பெரிய எக்ஸ்பர்ட்டாக இருந்தாலும் நம்மளுடைய பிளானில் இருந்து நம்ம ஸ்கிப் பண்ணவே கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக முடிவு பண்ணேன். அதனால் நீங்கள் எப்போ வந்து தொடர்ச்சியாக 6 மாதம் பர்ஃபெக்டாக நான் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன், ப்ராஃபிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு இருக்கக்கூடிய ஆளாக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து பிளானை பர்ஃபெக்டாக ஃபாலோ பண்ணணும். இதை தான் நான் சொன்னேன். இதுக்கு முன்னாடி ஒரு சப்ஸ்கிரைபர் போட்டிருந்தார்ல, என்ன போட்டிருந்தாரு,
ஓவர் ட்ரேடிங் பண்ணால் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுது சார் அப்படின்னு போட்டிருந்தார்ல, அவர் வந்து இந்த கமெண்ட்டை கண்டிப்பாக படிக்கணும். ஏன்னா எப்பயுமே ஒரே மாதிரியே இருக்காது மார்க்கெட். அப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம எப்பயுமே ஓவர் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எக்ஸிக்யூஷன் கண்டிப்பாக நம்மக்கிட்ட இருக்கக்கூடாது. ஒரு நாள் மார்க்கெட் நல்லா இருக்கும்போது நமக்கு ஓவர் ட்ரேடிங் கூட சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். ஆனால் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணும்போது இது ஒரு பர்ஃபெக்டான ஸ்ட்ராட்டஜியா அப்படின்னு பார்த்தா ஒரு கேள்விக்குறி தான். ஓவர் ட்ரேடிங்கிறதே உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு இல்லையா? ஸோ ஒரு கேள்விக்குறி. உங்களோட அதாவது ஒருத்தருக்கு வந்து 2 ட்ரேட் பண்ணால் ஓவர் ட்ரேடிங், ஒருத்தருக்கு 5 ட்ரேட் பண்ணால் ஓவர் ட்ரேடிங். புரியுதுங்களா? அப்போ உங்களை வந்து அந்த மார்க்கெட்டை என்ன பண்ணுன்னா, 3 ட்ரேடிங் இன்றைக்கி நீங்கள் பண்ணியிருக்கீங்க, நாளைக்கு உங்களை 5 ட்ரேடிங் பண்ண வைக்கும். அடுத்த நாள் என்ன பண்ணணும்னா 5 ட்ரேடிங் ப்ராஃபிட் கொடுக்கும். அதுக்கு அடுத்த நாள் உங்களை 8 ட்ரேடிங் பண்ண வைக்கும். அன்றைக்கி அந்த 8 ட்ரேடிங் பண்ணும்போது தான் அது மார்க்கெட்டோடைய ஆப்போசிட்டோட ஃபேஸ் நமக்கு தெரியும். கண்டினியூஸாக லாஸ் வரும், அன்றைக்கி நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி அதுதான் டிஸ்அட்வான்டேஜஸ். ஓவர் ட்ரேடிங்கோட டிஸ்அட்வான்டேஜ்னால் அதுதான். ஸோ சில நாள் சக்ஸஸ் வருது அப்படின்றதுக்காக உங்களுடைய பிளானை என்றைக்குமே நீங்கள் மாற்றாதீங்க. உங்களுக்கு நீங்கள் என்ன பிளான் வச்சுருக்கீங்களோ, என்ன மணி மேனேஜ்மெண்ட் வச்சுருக்கீங்களோ அதை வந்து கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணுங்கள். யார் எப்படிப்பட்ட ரிசல்ட் வந்தாலும் சரி, எப்படிப்பட்ட டிப்ஸ் வந்தாலும் சரி, ஜாக்பாட் கால் தரேன் சார் 1,00,000 ரூபா லாபம் வரும்னு சொன்னாலும் உங்களுடைய மணி மேனேஜ்மெண்ட்லேருந்து 1% கூட நீங்கள் ஸ்லிப் ஆகவே கூடாது. ஓகே, அதில் மட்டும் கவனமாக இருங்க. ஸோ கடைசியாக இவருடைய இது என்னென்னா, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் இஸ் கொஞ்சம் தலக்கணம் வந்துருச்சு, அதை குறைக்க வேணும். அண்ட் ஐ ஹாவ் ஒன் கொஸ்டின் டு யூ. Who are these speculators? SEBI don't have any rules to control them. How easily they can swap a nifty top 10 large company அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. செபியில் வந்து ஏகப்பட்ட ரூல்ஸ் இருக்குங்க, அந்த மாதிரிலாம் வந்து பண்ணிடவே முடியாது. இதுக்கு பேக்ரவுண்டில் என்ன ரீசன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இருந்திருக்கலாம், அல்லது வந்து செபியையும் தாண்டி எங்கேயோ ஒரு இடத்துல மிஸ்டேக் நடந்திருக்கு அப்படின்னா எப்படியும் அவங்க ஐடென்டிஃபை பண்ணிவிடுவாங்க. ஐடென்டிஃபைலாம் பண்ணாமலே இருக்க மாட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேலே ஒரு ஸ்டாக்கை இறங்குது அப்படின்னா உடனே அந்த ஸ்டாக்கில் ஆர்டர் போட்டவங்க டீட்டெயில்ஸ்லேருந்து, பேங்க் டீட்டெயில்ஸ்லேருந்து எல்லாத்தையுமே செபி கம்ப்ளீட்டாக எடுத்துருவாங்க. நீங்கள் இன்றைக்கி 1,00,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்கள் பேர், உங்கள் பேன் நம்பர் எல்லாமே செபி டீட்டெயில்ஸில் இருக்கும். இவர் ட்ரேடிங் மூலியமாக இன்றைக்கி இந்த ஸ்டாக்கை பையிங் பண்ணி விற்றுருக்காரு, 1,00,000 ரூபா ப்ராஃபிட் பண்ணியிருக்காருன்ற டீட்டெயில்ஸ் கம்ப்ளீட்டாக செபியில் இருக்கும். ஓகே, அதனால் அந்த ஆர்டர் வந்து கரெக்டாக சூட்டபுளாக இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ண முடியும். அப்படி இல்லை, அது மால் ஃபங்க்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 100% செபி கண்டுபிடிச்சிருவாங்க. என்னென்னா அது நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் கண்டுபிடிப்பாங்க. அது ஒரு சின்ன ஒரு விஷயந்தான். அதுக்கு முன்னாடியே அதை ப்ரொடெக்ட் பண்ணுற மாதிரி, ஏன்னா நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு இன்றைக்கி, அதனால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவாங்க அந்த மாதிரிலாம் இருந்தால். அதனால் செபியை நீங்கள் தாராளமாக நம்பலாம். ஓகே, அவங்களுடைய டெக்னாலஜி வந்து ரொம்ப அட்வான்ஸ் லெவல் டெக்னாலஜி, அதனால் நீங்கள் அதில் சந்தேகமே பட வேண்டாம். சில நேரங்களில் இந்த மாதிரிலாம் ஸ்டாக் மார்க்கெட்டில் ரிஸ்க் லெவல் நடக்கும். ஓகே, நம்ம நினச்சது நடக்கலை அப்படின்னாலே உடனே என்ன பண்ணிடுவாங்கன்னா, சார் இது ஆப்ரேட்டர்ஸோட கேம், சார் இதில் வந்து கேம்பிளிங் நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லிவிடுவோம். இதே வந்து நீங்கள் கரெக்டாக 3000 ரூபா ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு வெளியே போயிருந்தீங்கன்னா நீங்கள் ஹெச்யூஎல் ஸ்டாக்கை பார்க்கவே மாட்டீங்க, வேறு ஸ்டாக்குக்கு போயிடுவீங்க. இதில் மொத்தமாக லாஸ் ஆனதுனால நமக்கு என்ன தோணுது, இதை எவனோ கேம்பிளிங் பண்ணிட்டான் அப்படின்னு நமக்கு ஒரு மென்டாலிட்டி வரும். ஸோ அதனால் அந்த மாதிரிலாம் செபியில் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. அதை பொறுத்தளவில் வந்து பாராட்டப்பட வேண்டிய விஷயம் செபியை பொறுத்தளவில். ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து ரொம்ப லென்த்தியாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓ காட், 31 மினிட்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் உங்களுக்கு பயனுள்ள தகவல் கிடச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பாசிட்டிவ் கமெண்ட் எது இருந்தாலும் எனக்கு கொடுங்க. ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து புரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ட்ரேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை என்றால் ஸ்டாக் மார்க்கெட்டை உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியலன்னா தாராளமாக நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட் போகலாம், இல்லை வேறு இன்வெஸ்ட்மெண்ட் நான் சொன்ன மாதிரி கோல்டில் வந்து கோல்டு பார் வாங்கலாம், கோல்டு ETF வாங்கலாம், இல்லை ரொம்ப இன்னும் செக்யூராக இருக்குன்னா பாண்டு, நான் சொன்னேன் இல்லையா பவர் ஃபினான்ஸ் பாண்டு, அந்த மாதிரி நிறைய கம்பெனி பாண்டுலாம் இருக்குது. அந்த மாதிரி பாண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸ்டாக் மார்க்கெட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அதை பற்றின டிசிஷனுக்கு முடிவுக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.